சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். கும்ப லக்னக்காரங்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, மொத்தத்துல கும்ப லக்னக்காரங்களினுடைய குணாதிசயங்கள்னு சொல்லணும்னா அது என்னென்ன? கும்ப லக்னம் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்நிலை லக்னம். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் சாமி ஆடிங்க, நிறைய பூசாரிங்க, குறி சொல்கிறவங்க, ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிற அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். சரிங்களா? நான் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, ஏதோ ஒரு கெட்டது நைட்டு கண்ணுக்குட்டி பிடிச்சி அநேகமாக என் பேத்திக்கு வந்து பையன் பிறக்க போகிறான்னு நினைப்பாங்க. இந்த உறவுகளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கும்ப லக்னக்காரங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டீசன்சியை மெயின்டைன் பண்ணிடுறது நல்லது. எல்லா நேரத்துலையும் நம்ம அவைலபிளாக இருக்கோம். கூப்பிட்ட நேரத்துக்குலாம் நம்ம ஓடுறோம்னா நம்ம, அதாவது வேலை இல்லைன்னா போங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க கல்யாணத்திற்கு முன்பு காதலரிடம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடம் தான் காதல், 5ஆம் இடம் தான் புத்திரம். அதோட அதிபதி புதன், அவரே அஷ்டமாதிபதி ஆவார் இந்த லக்னத்துக்கு. சரிங்களா? யாரை உருகி காதலிக்கிறாங்களோ, யாரின் மீது அன்பு செலுத்துகிறாங்களோ, அதனால் கும்ப லக்னக்காரங்களுக்கு நட்பு, காதலர்கள் ப்ளஸ் பொதுவாகவே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை தாங்க. இந்த காம்பினேஷனில் தசாபுக்தி நடத்தும்போது ரொம்ப சூப்பர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கர தசையில் குருவின் புக்தி, குரு தசையில் சுக்கர புக்தி, வெரி டாப் பீரியட். நீங்கள் அந்த டைமில் வருமானம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப. பொதுவாக கும்ப லக்னக்காரங்களுக்கு கை கொடுக்கும் வழிகாட்டும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன? பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. பெருமாளினுடைய குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பொதுவாக நம்ம லக்னத்திற்கான பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கும்ப லக்னம் அப்படிங்கும் பொழுது கும்ப லக்னக்காரங்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, மொத்தத்தில் கும்ப லக்னக்காரங்களினுடைய குணாதிசயங்கள்னு சொல்லணும்னா அது என்னென்ன? கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இது வந்து ஜோதிடத்தில் ஒரு வாசகம் கூட சொல்லுவாங்க, கும்ப லக்னக்காரங்களுக்கு ஜோதிடமே பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய அர்த்தம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது எதுக்காக சொல்கிறதுனா, இவங்கிட்ட வாயை கொடுத்தா போதும்டா, மணி கணக்காக நம்மளை இழுத்துருவான், அங்கே வர்றனாலே டீ குடிச்சிட்டு இருந்தால் நாளைக்கு வந்து காசு தரேன் டீ கிளாஸை வச்சுட்டு ஓடுற கணக்காக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது அது எல்லாருக்கும் பொருந்தாது. சரிங்களா? ஆனால் இயல்பில் கும்ப லக்னக்காரங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப லக்னம் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்நிலை லக்னம். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் ஊரில் சாமி ஆடிங்க, நிறைய பூசாரிங்க, குறி சொல்கிறவங்க, ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 100 பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சது 60லேருந்து 70 பேர் கும்ப லக்னம் இல்லை கும்ப ராசியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கும்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிமையாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற அல்லது கொஞ்சம் உள்ளுணர்வு மிக்க ஒரு லக்னம்னு சொல்லுவோம். கும்ப லக்னக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நைட்டு ஒரு கனவு கண்டிருப்பாங்க. கனவு கண்டேன், ஏதோ கெட்டதாக நடக்க போகுது போல் அப்படின்னு ஊரில் இந்த பாட்டிலாம் சொல்லுவாங்க. பார்த்தா 4வது நாள் பக்கத்தில் யாரும் செத்து போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிற அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். சரிங்களா? நான் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, ஏதோ ஒரு கெட்டது நைட்டு கண்ணுக்குட்டி பிடிச்சி அநேகமாக என் பேத்திக்கு வந்து பையன் பிறக்க போகிறான்னு நினைப்பாங்க, மறுநாள் பிறந்துருவா அப்படிங்க. அந்த மாதிரியான அந்த சமிக்ஞைகள் எளிமையாக கிடச்சிரும் கும்ப லக்னத்துக்கு. இவங்க எளிமையாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவாங்க. சரிங்களா? இந்த மந்திர உபாசனைகள் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயம், அதாவது இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த மந்திரம், மாந்திரீகம், செய்வினை, பில்லி, சூனியம் எக்ஸட்ரா நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கிடுங்க. ஒரு சிலர் இந்த தியான மார்க்கம் அப்படி இப்படின்னு போகிறது. இந்த ஆன்மீக பாதைகளுக்கும் இந்த உள்ளுணர்வுக்கும் மிக சிறப்பான லக்னம் இது. சரிங்களா? இந்த ஆன்ம தேடுதல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கடுமையான குழப்பாதீங்க. சரிங்களா? எப்போ அதுவும் அந்த லக்னத்திலேயே போய் ராக் அமர்றார். சிலர் கும்ப லக்னம் கும்ப ராசிலேயே பிறந்திருக்காங்க, டோட்டலாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது அண்ணே இட்லிக்கு சாம்பார் ஊற்றிக்கிறீங்களா? ஊற்றுங்க. இந்த சாம்பார் காரமாக இருக்குமா? ஊற்றிட்டதுக்கப்புறம் கேட்டு என்ன பண்ணுறது? சரிங்களா? சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா? இட்லி கடை தயவு செஞ்சு 4லேருந்து நீ வராத இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழப்புவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில், அதாவது ஒரு பஸ்ஸு போகணும், காஞ்சிபுரம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டக்டர்கிட்ட கேட்டுருவாங்க. உள்ளே போய் ஏறி உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் கேட்பாங்க. பஸ்ஸு கிளம்பும்போது இறங்கி வந்து போர்டையும் செக் பண்ணுவாங்க. இப்போ 3 பேர் சொல்லியும் நம்பிக்கை வராது. அதாவது எதையுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள், எதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லாதது மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஆன்மீகத்தின் உயர்நிலையும் இவங்க தான் இருக்காங்க.
ஒருவேளை அந்த லக்னத்தோட ராகுவும் சந்திரனும் சம்மந்தப்படுகிற அமைப்புகள் இருந்தாங்கன்னா கடுமையான குழப்பவாதியாகவும் இருக்காங்க. ஒரு முடிவெடுக்கிறத இவங்ககிட்ட நாளைக்கு இங்கே போகலான்னு இருக்கேன், நீ என்ன வரணும்னு சொல்ல மாட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, விட்டு போயிட்டுனா ஏன் விட்டு போகணுன்னு கேட்பாங்க, கூப்பிட்டிங்கன்னா என் நிலமை தெரியாதா என்ன கூப்பிட்றீ. ஆரம்பத்தில் இவங்களை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்லேயே வைக்க முடியாது. ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா வர்ற ஜனவரிக்கு நம்ம இதை பண்ணுறோன்னு அடுத்த வருஷம் ஜனவரி ஆனாலும் அதை இன்னும் ப்ரிப்பேர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க முடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மனக்குழப்பமும் தெளிவற்ற நிலையும் கடுமையான பயந்த சுபாவம் கொண்டவங்க. எதை ஒன்றையுமே பார்த்தீங்கன்னா முன்னின்று பண்ணுறதுக்கு இவங்க முன் வர மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் போகட்டும், எதுவும் ஆகலைன்னா அப்புறம் நம்ம போவோம், அதை நம்ம போய் பார்ப்போன்னு இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் இவங்ககிட்ட இருக்கும். இந்த உறவுகளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கும்ப லக்னக்காரங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், அவங்க வேலையாக இருப்பாங்க, கும்ப லக்னக்காரங்களை கூப்பிட்டு இதை செய்ய அதை செய்யணும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த எதிர்த்தே பேச மாட்டாங்க. தான் வந்து ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை எதிர்த்து கேட்குறதுக்கு சில கும்ப லக்னக்காரங்க தயங்குவாங்க. அது அந்த எண்ணமே வராது அவங்களுக்கு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு அடிமை லெவல்லே இருந்துக்கிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய மைனஸ். சரிங்களா, அதை கேட்டுட்டு நமக்கு எதுக்குப்பா அவர்கிட்ட உறவுகளில் சிக்கலாக போயிடும், நமக்கு எதுக்கு அப்புறம் மனைவிக்கிட்ட எதிர்த்து பேசினா மனைவி கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் பயந்தே போகிறது, இறங்கியே போகிறது, நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிறது, அவங்களாம் இந்த கேட்டகரி தான். சரிங்களா, இந்த ஆன்மீக அமைப்புகளை தவிர கல்வியிலேயும் நல்ல படிப்பாளிகள். சரிங்களா, இது ரெண்டை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் இவங்க கொஞ்சம் டல்லான ஆட்கள். அதுவும் இல்லாமல் ஆளே கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க இவங்க. சரிங்களா, இதெல்லாம் இவங்களுடைய மைனஸ். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா மற்றவங்க முன்னாடி இவங்களும் ஷைன் ஆயிடலாம். சரிங்களா, பொதுவாக இப்போ கும்ப லக்னம் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாக இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த தொழிலை கையில் எடுங்க, நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன தொழில், எந்தெந்த தொழில்கள் இவங்களுக்கு சாதகமானதாக அமையும்? டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணுறதுலேருந்து பூஜை பொருட்கள் விற்கிறது வரைக்கும் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கிடலாம். அதே போல் இந்த வண்டி வாகனம் ஓட்டுறது, இந்த வானவியல் ஆய்வுகள் சார்ந்து படிக்கிறது, நிறைய பேர் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரிசர்ச்லாம் இவங்க பண்ணலாம். மருத்துவம் இவங்களுக்கு நல்லா வரும். அதுவும் குறிப்பாக இந்த சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரியான அமைப்புடைய மருத்துவ முறைகள். ஸோ ரிசர்ச்சு, மருத்துவம், டிரைவிங், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளையும் நீங்கள் இந்த புரோகிதரில் ஆரம்பித்து பூ கட்டுறவங்க வரைக்கும் நீங்கள் என்ன தொழில்னாலும் பண்ணலாம். சரிங்களா, இது எல்லாமே இவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். அதை தாண்டம்னா சின்னதாக உணவு, அது பெரிய அளவில் நான் சொல்லலை, இந்த தள்ளு வண்டியில் உணவு விற்கிறது, தள்ளு வண்டியில் ஃபாஸ்ட் ஃபுட் விற்கிறது, இந்த மாதிரியான சிறு உணவகங்கள் நடத்துறது இவங்களுக்கு சிறப்பாக வரும். இந்த தொழில் சார்ந்து பண்ணலாம். பெரும்பான்மையாக கும்ப லக்னக்காரங்க இன்னொருத்தங்களுக்கு கீழே வேலை செய்கிற அடிமை தொழில் தான் எப்போவுமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு எஃபர்ட் எடுக்கிறதுல ரொம்ப தயக்கம். சரிங்களா, அதே போல் பேச்சை முதன்மைப்படுத்துகிற மாதிரி பேங்கிங்கில் அட்வைஸ் கொடுக்கறது, லீகல் அட்வைஸராக இருக்கிறது, வக்கீலாக இருக்கிறது, ஜோசியராக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். பேச்சால் பிழைப்பதும் இப்போ நான் சொன்ன தொழில்களில் பிழைப்பதும் இவங்களுக்கு சிறப்பு. ஆனால் இதில் வந்து ரேராக தான் தொழில் பண்ணுவாங்க. ஒரு 100ல் ஒரு 20 பேர் தான் தொழில் பண்ணுவாங்க. 80% பேர் இன்னொருத்தவங்க கிட்ட வேலைக்கு போகிறதுல தான் அதிக நாட்டம் காட்டுவாங்க. பொதுவாக இந்த கும்ப லக்னக்காரங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அவங்கள சுற்றி இருக்கவங்க, அவங்களுடைய சொந்த பந்தம், அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய நண்பர்கள், இவங்களால இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு கொஞ்சோண்டு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எப்படி நடந்துக்கணும்? எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டீசன்சியை மெயின்டைன் பண்ணிடுறது நல்லது. எல்லா நேரத்துலையும் நம்ம அவைலபிளாக இருக்கோம், கூப்பிட்ட நேரத்துக்குலாம் நம்ம ஓடுறோம்னா நம்ம, அதாவது வேலையிலனா போங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, இவங்க இருக்கிற வேலையும் விட்டுட்டு போவாங்க. அதனால தான் என்னென்னா இவங்களை நான் என்ன சொன்னால் எல்லோரும் இவங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. சரிங்களா, அந்த நானும் கொஞ்சம் பிஸியாக தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறத அப்பப்போ கொஞ்சம் காட்டிக்கிடணும் கும்ப லக்னக்காரங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் நம்மளை ஏறி மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. அதனால் இவங்க உடன் இருப்பவர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஃபேமிலி லைஃப்னு எடுத்துக்கிடுவோம் நம்ம. சரிங்களா, மனைவி அம்மா திட்டுறது தப்புன்னு தெரியும், ஆனால் ஏன் திட்டுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டால் எதுக்குப்பா விடுப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போப்பான்னு சொல்லுவாங்க. மனைவி பண்ணுறது அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கும், மனைவி பண்ணுறது தப்பாக கூட இருக்கும். நான் கேட்டால் தான் சண்டை ஆகும், நீ கேள்ற அப்படின்னா எதுக்கு அப்புறம் அவள் பாட்டு கோச்சிட்டு மூட்டையை தூக்கிட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த தயக்கத்திலே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்பாங்க. அதனால் இவங்க உடன் இருப்பவர்கள் இவங்ககிட்ட எதை கொடுத்தாலும் ஒழுங்காக பண்ண மாட்டான் அப்படிங்கிற நம்ம மேலான ஒரு எதிர்மறையான எண்ணம் அவங்களுக்கு விழுந்துடும். ஒரு பாசிட்டிவான தாட் இருக்காது. அப்போ நம்ம அதை நிவர்த்தி பண்ணால் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த 2 இடத்துலையுமே இவங்க தடுமாறுவாங்க. இதை மட்டும் சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா உடன் இருக்கிற உறவுகள்கிட்ட உறவு சிக்கல் இல்லாமல் அழகாக இவங்க நகர்ந்துடலாம். அவங்க மூலயமா என்ன கிடைக்கணுமோ அது தடை இல்லாமல் கிடச்சிரும். பொதுவாக இப்போ கும்ப லக்னக்காரங்க இவங்க கிட்ட கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? அப்படி இருக்காங்க அப்படின்னா அது யார்? கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி ஆவாருங்க. சரிங்களா, கல்யாணத்திற்கு முன்பு காதலரிடம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, ஏன்னா 5ஆம் இடம் தான் காதல், 5ஆம் இடம் தான் புத்திரம், அதோட அதிபதி புதன்.
அவரே அஷ்டமாதிபதி ஆவார் இந்த லக்னத்துக்கு. சரிங்களா? யாரை உருகி உருகி காதலிக்கிறாங்களோ, யாரின் மீது அன்பு செலுத்துகிறாங்களோ, நான் இந்த அன்பு எந்த விதமான அன்பு, அம்மா மீது வைப்பது, அக்கா மீது வைப்பது, எக்ஸெக்ஸ்ன்னு நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கிடுங்க. யாரின் மீது அன்பை அதிகமாக வைக்கிறார்களோ அவர்களாலேயே மனக்காயப்படுவார்கள். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரங்க பிள்ளையை அப்படி ஊட்டி வளர்க்குது, தோல் மேலே போட்டு வளர்க்குறது, மற்றவங்களாம் என்ன ரோட்லேயே போட்டு வளர்க்குறான்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப அன்போடு வளர்ப்பாங்க, நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளையினுடைய கல்யாணம், பிள்ளையினுடைய தொழில், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது பிள்ளை அவர் ஸ்டாண்டில் நிற்கும்போது இவர் இழுத்து பிடிப்பார், இல்லை 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 இது பண்ணுங்கன்னு. கும்ப லக்னக்காரர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் தோளுக்கு தாண்டுற வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுருவார். தோலை தாண்டிட்டார்னா இந்த உலகத்தை அவர் கண்ணால் பார்க்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? நீங்கள் என் கண்ணை வச்சு பாரு தம்பி, உங்கள் கண்ணை அப்படியே வை, நம்ம அடுத்த பிறவியில் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் கேட்க மாட்டார். சரிங்களா? அதனால் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது பிள்ளைகளை அடக்காமல் இருக்கணும், இல்லைனா பிள்ளைகளுடனான உறவு கெடும். இந்த திருமணத்திற்கு முன்பு அப்படின்னு வரும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரேக்கப் ஆகும். கும்ப லக்னக்காரங்களுக்கு காதல் செட் ஆகிறதே சிரமம். அந்த செட்டான காதலை இவங்க கல்யாணத்துக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா அது உலக சாதனை. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்களுடைய மனசு நிலை பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் குறுகலாக போயிருமுங்க. சரிங்களா? இல்லை நீ அந்த பையன் பார்க்குறான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராத, நீ இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னா லவ் பண்ணுற பொண்ணு அடப்போடா வெங்காயம் அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் இவங்க கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர்கள். இந்த குணத்தின் அடிப்படையில் இதை சொல்ல மறந்துட்டேன். இவங்க எப்படின்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும், நான் பாசம் கட்டுறது அவளுக்கு தெரியலையா, அவளுக்கு அதென்ன இப்படி பண்ணுற, இப்படி நீ என்னைக்காச்சும் போய் சொன்னியா, ஓ சொல்லமா இதை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் அன்பை வெளிப்படுத்த தெரியாததுனாலேயே இவங்க காதல்லையே நிறைய பேர் தோக்குறாங்க. கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 195% பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே செட் ஆகாது. அப்படி இருக்காங்கன்னா எண்ணுவாங்க, அந்த ஊரில் 5ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல ஒருத்தன் இருந்தான், இப்போ என்ன பண்ணுறான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அந்த லெவலில் தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்கும். அதனால் கும்ப லக்னக்காரங்களுக்கு நட்பு, காதலர்கள் ப்ளஸ் பொதுவாகவே அவங்களுக்கு எல்லா உறவுமே பிரச்சனை தாங்க. சரிங்களா? இந்த உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த உறவு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாயார் உறவு. சரிங்களா? எப்போவுமே கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய தாய் தகப்பனோடு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். திட்டினாலும் அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் அரவணைக்க தான் செய்வாங்க. கும்ப லக்னக்காரங்களும் கொஞ்சம் கூடுதலாக அரவணைப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக. பொதுவாக இப்போ கும்ப லக்னம் அப்படின்னு எடுக்கும் பொழுது கும்ப லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற தசா புத்தி என்ன தசா புத்தி? முதன்மையாக சுக்கிரன், ரெண்டாவதாக குரு. குறிப்பாக பொருளாதாரம், சொத்து சேர்க்கை, தொழில், இதில் குரு சுக்கிரனுக்கு நிகரான நற்பலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக லக்னாதிபதி சனி, அதனை அடுத்ததாக யோகாதிபதி புதன். ஆனால் இந்த புதனும் சனியும் 2ஆம் தரம் தான். சரிங்களா? இத்தனைக்கு லக்னாதிபதி ஆவார் சனி பகவான் இந்த லக்னத்துக்கு, ஆனால் அவரே விரையாதிபதியும் ஆயிடுறார். பஞ்சமாதிபதியான புதனே அட்டமாதிபதியும் ஆயிடுறார். ஆனால் குரு பார்த்திங்கன்னா 2க்கும் 11க்கும் தன லாபாதிபதி. சுக்கிரன் சுக பாக்யாதிபதி. 2 நல்ல ஸ்தானங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் சுக்கிர தசையோ குரு தசையோ இவங்க பருவத்தில் எதிர்கொண்டுட்டாங்க அப்படின்னா மிக சிறப்பு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? நல்ல இடத்துல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் ஜாதகப்படி. ஐயா சாமி சொன்னார் சுக்கிர தசை சூப்பர், நீங்கள் கடனில் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சரிங்களா? இந்த 2 தசைகளும் மிக சிறப்பு. இதில் சுக்கிரனில் குரு, சுக்கிரனில் புதன், சுக்கிரனில் சனி, இந்த பீரியட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனா, இந்த 4 பேரில் அந்த காம்பினேஷனில் தசா புக்தி நடத்தும்போது ரொம்ப சூப்பர். அதுலேயும் பார்த்திங்கன்னா சுக்கர தசையில் குருவின் புக்தி, குரு தசையில் சுக்கர புக்தி, வெரி டாப் பீரியட். நீங்கள் அந்த டைமில் வருமானம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருக்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், கணவரை டார்ச்சர் பண்ணி ஒரு 10,000 நகை வாங்கி வச்சிடலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கட்டுறீங்களோ இல்லையோ பீரோ ஃபுல்லாக புடவை வாங்கி அடிக்க வச்சிடலாம். சரிங்களா? இந்த பொருட்சேர்க்கைக்கு மிக சிறப்பான பீரியட். பொதுவாக இந்த கும்பலக்னக்காரங்க எந்த தசா புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அது அவங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா புதன் தசையே சில நிலைகளில் 5ஆம் இட தொடர்பை பெறாமல் நேரடியாக 8ஆம் இட தொடர்பையோ 12ஆம் இட தொடர்பையோ பெறும்போது புதன் தசையும் தொந்தரவு பண்ணும். சந்திரதசை 6 குடையவன் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கடனை தருவார். ஒருவேளை 6, 12, 8 தொடர்பில் இருந்தார்னா அந்த 10 வருட தசையில் கொஞ்சம் நம்மளை தலை சுத்த வச்சிருவா அப்படி. சரிங்களா? சந்திர தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் சந்திர புக்தி, இந்த பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 தசையிலையுமே சனி புக்தி வருகின்ற பொழுது விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது மருத்துவ விரயமாக இருக்கலாம், சின்ன விரயமாக இருக்கலாம், பெரிய விரயமாக இருக்கலாம், அது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் விரயம் உண்டு. சரிங்களா? அப்போ புதன் தசையும் சந்திர தசையும் கொஞ்சம் பின்னடைவு, இந்த 2 தசைகள்லையும் சனி புக்தி கொஞ்சம் பின்னடைவை தரும். இந்த பீரியட்ஸ்லாம் நான் அகலக்கால் வைப்பது, உயர பரப்பது அப்படின்னு கனவு கண்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கனவுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நிஜத்தில் கடன் கட்டுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க எந்தெந்த ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், டாப் கிளாஸாக இருக்கும். எந்த ராசியில் பிறந்தவங்க அவ்வளவு நல்லா இல்லைனாலும் இது இதில் கவனமாக இருக்கணும்னு வலியுறுத்தணும்னா நம்ம சொல்லலாம். ஓகே, இவங்க பார்த்திங்கன்னா கடக ராசி,
அதோடைய திரிகோண ராசிகள்னு சொல்லக்கூடிய விருச்சகம், மீனம் இதில் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா பிறப்புலேயே சனி தசை, புதன் தசை அந்த அமைப்புகளுக்குள்ளே தான் வருவாங்க. பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசையை எதிர்கொண்டுருவாங்க. ஒரு 20 வருடம் நல்ல கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி எதிர்கொண்டுருவாங்க. ஸோ இந்த ராசிகளில் கடகம், அதனை அடுத்து தான் விருச்சிகம், ஜலராசிகள்னு சொல்லுவோம், மீனம். இந்த 3ல் ஏதேனும் ஒரு ராசியில் பிறக்கிறது உயர்நிலை நன்மையே எப்போவுமே தரும். சரிங்களா? அதே போல் இவங்க கொஞ்சம் பிறக்கக்கூடாத ராசிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, அது நம்ம கையில் கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்தந்த இடங்களில் பிறக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபம். அந்த ரிஷபத்தின் திரிகோணங்களில் பிறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லக்னத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, இவங்க எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த மத்தியம பகுதிகளில் ஏதாவது ஒரு நல்ல தசை வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்தில் பிறக்கக்கூடாது, ஆனால் ரிஷபத்தில் பிறந்தாலும் மத்தியமத்தில் குருதசையை சந்திச்சிருவாங்க. சரிங்களா? இவங்க பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற ராசின்னு பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் அந்த ரிஷபம், அதனை அடுத்ததாக நீங்கள் இங்கே கன்னி, அதனை அடுத்ததாக மகரம், இந்த வீடுகளில் பிறக்கிறது கொஞ்சம் அந்த யோகத்தை குறைக்கும். சரிங்களா? ஆனால் தீமைன்னு கிடையாது பெரிய அளவில். எந்த ராசியில் பிறக்கிறது இவங்களுக்கு தீமைன்னு கிடையாது. எந்த ராசியில் பிறந்தாலும் ஒரு பாட்டில் சுக்கிர தசையோ இல்லை பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிற ராசிகளில் பிறந்தாலும் குரு தசையையோ எதிர்கொண்டுருவாங்க. அந்த விதத்தில் கும்பராசிக்காரங்க லக்கு. பொதுவாக கும்ப லக்னக்காரங்களுக்கு கை கொடுக்கும் வழிகாட்டும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் பெருமாளினுடைய குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் வழிபாடு. கிருஷ்ணர் கோயில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்காது சில நேரங்களில். அதனால் ஜென்ரலாக பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு. பெருமாள் இல்லைனாலும் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய எந்த தெய்வ வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பு. உதாரணத்திற்கு முருகப்பெருமான், ஐயப்பன், இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் எல்லாமே குழந்தை வடிவில் பால விநாயகர்னு கூட சில இடங்களில் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி குழந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய தகவல்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் சிறப்பாக அமையும், யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க, பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு, சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில, தலையா மக்கள் தலையா கண்கொள்ள காட்சிங்க பாருங்கடா. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.